கொடுத்தார். ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச அவளுக்கு இப்போ தேவன் ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்திருக்கிறார். இல்ல, உன் வாழ்க்கை இன்னும் முடியல, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. அதனால உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு ஒரு புது வியாபாரத்தை கொடுக்கிறேன், உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறேன், அதுல நீ வாழ்ந்து சிறந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளுக்கு ஒரு புது வியாபாரத்தை கொடுத்து அவளை வழி நடத்துகிறார். இனி அவளுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வருந்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கையற்ற நிலை இல்லை. கர்த்தர் அவளுக்கு ஒரு புது ஆசீர்வாதத்தை, புது வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கலாம், கடனிலே இருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலையில இருக்கலாம். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னை யாராலையும் மீட்கவே முடியாது, என்னை யாராலையும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்கள் பிரச்சனை இன்றைக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இன்றைக்கு ஒன்றை மட்டும்